அம்மாங்களா வணக்கம்மா. இப்பதான் அதான் அப்பா பக்கம் வந்துட்டு இருக்கேன். ஆத்தாடி இப்படி நெடுங்கன்னு வளர்ந்துட்டீங்களாம்மா? கிண்டலா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் வளர்ந்துருவேனா? அப்படி இல்லம்மா, என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப ஐஸ் வைக்காத. வைக்கலம்மா. காடை கௌதாரியா போட்டு கும்முன்னு வளர்த்து வச்சிருக்கான். எந்த நாய் கவிட்டு போதோ. ஐயா வணக்கம். எப்போ வந்த? இப்பதான் முதலாளி வந்துட்டு. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கு முதலாளி. டேய் டேய், என்னடா இது? பேப்பர் முதலாளி. உனக்கு படிக்க தெரியுமாடா? தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நீ படிப்ப? என்ன போய் இந்த ஏரியாவிலேயே யாருக்கும் தெரியாது. தமிழ் பேப்பர் வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன தைரியம் இருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவேன். உங்க பொண்ணு படிக்கணும்னு சொல்லிச்சு முதலாளி, அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப இதியா உனக்கு பாப்பா கடிச்சுனா ஏதாவது பொம்மை போட்டது இல்ல ஒரு மாதிரி அதாவது குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிடலாம்ல, எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறானுங்களோப்பா, இதை பார்த்தாலே எனக்கு கிருகிருன்னு வருதுப்பா. இப்படிதான் முதலாளி, போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனாதான் முதல்ல இருப்பான். புடுறான் முதலாளி. நான் போறாளே முதலாளி அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்டேன். யாரு? நான் போட முதலாளி. கையெழுத்தா போடுவோம் முதலாளி. இவனை கூட்டு போலாம்ல ஜெயிலுக்கு? முதலாளி அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. என்னங்கம்மா நீங்க தான் அப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? டேய் எதுக்கு சிரிச்சுப்போ? இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா? சரி விடு. என்ன டேய் அவன் அழைச்சு போயிட்டானா? அது என்ன முதலாளி, ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து எல்லாரும் எங்க இறைச்ச மாதிரி தெரியுறாங்க. சும்மா இருப்பா, ஏற்கனவே 2 தடவை கடவு நிலவெல்லாம் இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கணும். முந்தானது காலிலே விழுந்துட்டேன். ஏன் முதலாளி உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேளாம முதலாளி? கதவு சேர்த்தானப்பா காலில் விழுந்தாரு. சிரிச்சு பேசி இப்படி கெட்டு உட்காந்துக்கியா? தொடையில ஏறி உட்காந்துக்கியா? அது மரியாதை இல்லைங்க. என்ன மரியாதை? சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் சரி அப்ப வர முதலாளி. அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தானே சம்பள பணமா? அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு மறந்து வரும். சரி நல்ல கணக்கு போட்டு பார்த்து சொல்லு. 3வது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல, இப்ப 6வது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல. பைத்தோன் பைத்து 30 9 மாசம் முதலாளி. 3வது மாசம் போனா 4வது மாசம் 5வது மாசம் 6வது மாசம் 3 மாசம் நடாச்சு. ஏடா உனக்கு 3 வரைக்கும் என்ன தெரியாதடா? நான் கணக்குல வீக்கு முதலாளி. சரித்திரத்தில் பின்னிருவேங்க. இந்தப்பா எங்களை பெற்ற தாய் தகப்பன் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ணே. அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்கண்ணே. அப்படி போறாங்க குட்டி அண்ணே, நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு, நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ணே. இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம். எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கேன்டா, எல்லாரையும் மீச்சிருவேன். செட்டப் பண்ண அமிச்ச ஆளை வேற காணா. யாருண்ண? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னேன். சொக்கனா? அவனை நம்பாதீங்கண்ணே, அவன் ஃப்ராடுண்ணே. யாரா ஃப்ராடு? ஏன்டா கிளீனர் பையன் வண்டி உடைக்கிறவனே யாரா ஃப்ராடு? டேய் அது பணம் கொடுக்குற பார்ட்டி, எனக்கு கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிருவேன். நீ பண்ணாட பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே. போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்ட்டி ரெடி, போகலாமா? மலி பாயிண்ட் இந்தியா இதோ டேங்க பாருங்க. எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் அசத்து போ. இது என்ன பண்றது? அவட்ட கொடுத்துறவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிக்கிட்டு அசத்து. கையிலையா? சரி. எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடு தான். வரட்டா நானு காலையில வந்து சொல்றேன். வரேன். என்ன சொக்கா, எல்லாருக்கும் காதுல தான் பூ சுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற. 2 பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் மேட்டர் மா, பேசாம இரு. ஆமா எங்க உன் புருஷனை காணோம்? அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்னஸ் மா. அடி செருப்பால. சினிமா வீக்னஸ் சொல்ல. எங்க போன அந்த நாய்? யார் யாரு? எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க படுங்க. படுறா கம்னாட்டி படுறா. யாக்கோ யாக்கோ நான் இல்லக்கோ சொக்கோ. என்ன மாப்பிள அர்த்த ராத்திரில அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு
எனக்கு என்ன அம்புட்டு வயசு ஆயிருச்சு. ஆத்தாடி இவ அமைக்கிறா போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல. டேய் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். என்ன சில எப்படி கிடைச்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த மோட்டர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய் யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல. ஆப்பிரிக்கா நாட்டு சொல்லு நாயே. எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா. என்ன போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கங்க. அங்கேயா இருக்கா? அண்ணா பின்னால ஏதோ ரவுடிங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அண்ணே அது வந்து அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. தீபாவளிடா. ஐயோ வரண்டா. ஐயோ 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 ஐயோ. என்னம்மா, யார் வேணும்? வீட்ல கார்த்திகேயன் இல்லைங்களா? இல்லம்மா, அவன் எங்க வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அப்புறமா வரேன். நில்லுமா, என்ன விஷயம்னு சொல்லு. நான் வேணா வந்த உடனே சொல்லிடுறேன். நான் சொல்றத மறக்காம அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவீங்களா? ஓ சொல்லிடுவேனே. என்னம்மா அது? அவர்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? ஐ லவ் யூ தானே, அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூனா என்னம்மா? அதுக்கே தெரியும். ப்ளீஸ் சொல்லிடுவீங்களா? ஐ லவ் யூனா என்னது? டேய் கார்த்திகேயா. என்னம்மா? அந்த புது பணக்கார பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா. யாரு? அந்த 5000 குள்ள கத்திரிக்காயா? என்ன வேணுமா அவளுக்கு? உன்கிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா, அத நான் மறந்துட்டேனே. அதுக்கு நீங்க கேட்காமல இருந்துக்கலாம்ல. ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஐ லவ் யூன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னா. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு 40 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை உடனே திருப்பி கேக்குறா. அவ்வளவுதாம்மா. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவரு கடனை பைசல் பண்ண போலமா, காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்படின்னா? ஐ லவ் யூ டாக்க அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தமா? அடிப்பாவி, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, சூழ்ச்சியால எழுந்த சொத்தை அந்த சொல்லி அலமிட்டுருவோம். டோன்ட் வரி. ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு ஆடுறானே அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல? முதலாளி இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசுல சேவை தானா? என்னடா வயசாகி போச்சு எனக்கு? பொண்ணு லட்சணமா இருக்கு, ஏற்பாடு பண்றான்னா என்ன அது ஏற்பாடு? ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா. அந்த வித்தகார முன்னாடி ஏற்பாடு பண்ணி சொல்றாருமா. இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி. வயசு பிள்ளை வச்சுட்டு பேசுற பேச்சாடியது. புடிச்சு போயிட்டு போனா அப்படியே பொழச்சுக்கு. டேய், கால் அமத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா? கழுத்துல கொண்டு போடுவேன். நீங்க தான் சொல்லி சொன்னீங்க. என்ன இது சொல்றான்னு? அமுத்துற கால் அமுத்துற. சாமா என்னடா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க சாமா. எதுக்கு? சனமா போகணும் சாமா. காலே ஒழுங்கா அமுக்க தெரியல. 10 ரூபா எங்கடா பொண்டாட்டி? ஏன் சாமா? கூப்பிட்டு அவளே அமுக்க சொல்லு. பாபுல அமுக்குல வா. பரவாயில்ல சாமா, பரவாயில்ல. இந்தா எச்சை கையெடு. வாங்குல. என்ன இழிப்பு? இல்ல ஒண்ணு நினைச்சேன், சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியுமிடா. டே இங்க வர. டே, இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுன உன் கழுத்து நெரிச்சு குள்ளி போடுவேன். ஜோக்கிறது. ஐயா வணங்க. வாயா. ஐயா வர சொன்னீங்க. உட்காரியா, தண்ணி போடு. இருக்கட்டும், பரவாயில்ல. போடு. பரவாயில்ல, வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல, கருணாகரன். அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆள்னா அவனே முடிச்சு போடுவேன். ஆமாங்க. அவங்க கட்சிங்கனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வேறப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறதா அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏன் சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறக்கா? சும்மா டே. ஒரு விலாஸ் மேல கொடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி, பார்த்து கையை காலை வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி, இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல நான் மாத்தி எடுத்துருவேன் பாருங்க.
அப்புறம் வரணும் முதலாளி. இந்தாப்பா என்னங்க? ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வர்றேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியுன்ற நிலைமை எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கிழமை பேசிட்டு போறான்? நீயும் அவன் அப்படி கேட்டுற கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டுற கூடாது. இது பாரு, நம்ம கையால என்ன முடியுமோ அதை தான் நாம் செய்யணும். காலம்